அவங்க கொடுக்கும்போது 20 நாள்ல உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு? அப்ப எதுவும் டெல்லி இயக்குதா? தனியார் மயமாக்க வேலை பாருங்கிறாங்களா? இந்த அறநிலைத்துறை அமைச்சரா ஒரு பார்ப்பனரை போட்டிருக்க கூடாதுன்னு பலர் கத்துறாங்க. ஏன் பார்ப்பனர் போடக்கூடாதான்னு உங்க கட்சிக்காரங்க எல்லாரும் கேட்கிறாங்க. அவர் கடந்த காலத்துல RSS காரரா பேசியிருக்காருங்கிற வீடியோ கிளிப் எடுத்து போடுறாங்க, அதுக்கு பதில் இல்ல. அது மட்டும் இல்லாம தமிழை குடமுழுக்க கூடாது என்று அவர் பேசினதா சொல்லி போடுறாங்க, அதை மறுத்து அவரும் பேசல, நீங்களும் பேசல. கேட்டா இப்ப விவரமா நாங்க பெரியாரதான் எங்க தலைவர் கொள்கையை எடுத்துக்காட்டாருன்னு அவருக்கு சொன்ன பைட்ட போடுறீங்க. அப்போ உங்களுடைய எல்லா இதுமே 20 நாள் இவ்வளவு சந்தேகம். நீங்க கல்வித்துறை அமைச்சரா அந்த வெங்கட்ராமனை போட போறீங்கிற மாதிரி தகவல் வந்து எல்லாரும் கண்டிச்சு வீடியோ போட்ட உடனே நீங்க அதை உடனே ராஜ்மோகனை மாத்திட்டீங்க. சோ இது எதற்குமே முதலமைச்சரையே விளக்கம் தரல. சரி, நீங்க போய் அதிமுக போட்டி குழுவை சந்திச்சீங்க, இப்ப வரையும் அதுக்கான காரணத்தை சொல்ல. பிரேமலதா அவர்கள் கேட்டாங்க குதிரை பேரம் நடந்துச்சான்னு, அதுக்கும் பதில் சொல்லல. உங்களை அமமுக எம்எல்ஏ எதுக்கு முகத்தை மூடிட்டு வந்து சந்திச்சாருன்னு பிரேமலதா கேட்டாங்க, அதுக்கும் பதில் வரல. முதல் நாள்ல இருந்து உங்களுடைய ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு, தலித்துகள் படுகொலை, இது எல்லாமே 20 நாள் நடக்குது. ஆனா இதையெல்லாம் கடந்த ஆட்சியில் விமர்சித்தவர்கள் இப்ப பேசவே இல்லை. அப்ப உண்மையிலே அவர்களுக்கு தலித் மக்கள் மீது அக்கறையில விமர்சிச்சாங்களா திமுகவை, இல்ல திமுக மீதான வன்மத்தில் விமர்சிச்சாங்களா? அந்த கேள்விக்கு நமக்கு அவர்கள் தான் பதில் சொல்லணும். ஏன்னா இவ்வளவு கொடூரம் நடக்கும்போது அவங்க உடனே கண்டிச்சு அறிக்கை விடணும்ல. குறைந்தபட்ச முதலமைச்சர் அவர்கள் கருத்து சொல்லணும்ல. அவர் அமைதியாக இருக்கிறார், செய்தியாளர்களே சந்திக்க மாட்டேங்கிறார். செய்தியாளரே சந்திக்காதது யாருடைய பேட்டன்? மோடி மாடல். செய்தியாளர்களே உலகத்திலேயே சந்திக்காத ஒரே பிரதமர் அவர் தான். இனி அடுத்த கின்னஸ் ரெக்கார்டு நம்ம தமிழ்நாட்டுக்கு தான். செய்தியாளர்களை சந்திக்காத முதலமைச்சர் விஜய். நீங்க இதையெல்லாம் பெருமையா நினைச்சீங்க. அவர் வந்து பேச மாட்டார், யாரையும் சந்திக்க மாட்டார், யாரையும் வேட்பாளர்களை அறிவுப்படுத்த மாட்டார், எங்ககிட்ட அவர் பேச வேண்டிய அவசியம் இல்ல, இப்படிங்கிறத பெருமையா சொல்லியே ஓட்டு போட்டீங்க. ஆனா பாருங்க, எப்பேற்பட்ட வேட்பாளர்கள் கிடைச்சிருக்காங்க, எப்பேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைச்சிருக்காங்க, எப்பேற்பட்ட அமைச்சர்கள் கிடைச்சிருக்காங்க பாருங்க.